நான் சொல்றேன்ல, இது வந்து பெண்கள் தங்களுடைய மேம்பாட்டுக்காக இன்னைக்கு வந்து 50% உலகத்துல வந்து ஆம்பளைங்க இருக்காங்கன்னா 50% பெண்கள் இருக்காங்க. ஆனா ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கலாம், மிச்சம் இருக்க அந்த 50% பெண்களையும் பெற்றெடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பெண்கள் தான். ஆக இந்த பங்கு அப்படிங்கிறது ரெண்டு பேரும் சேர்ந்து உழைச்சிட வேண்டும் என்று சொல்லி, வீட்டு வேலை தானே இந்த விஷயம் நினைக்காதீங்க. வீட்டில் இருக்கிற ஆம்பளைங்க வெளியில போய் வேலை செஞ்சுட்டு இன்னைக்கு வந்து பொருளாதாரத்தை உயர்த்துறாங்கன்னு சொன்னா அவங்க உறுதுணையாக வீட்டில இருந்து பெண்கள் பணியாற்றுறது காரணம். அதுக்காக வீட்டிலே இருக்க வேண்டும் என்று நினைக்கல, அந்த பெண்களும் சொந்த காலில் நிற்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு முறையும் திராவிட இயக்கங்கள் ஆட்சி பொறுப்புக்கு வரும்போதெல்லாம் பல்வேறு திட்டத்தை நினைச்சு பாருங்க. ஒரு காலத்துல அடுப்பு ஊதும் போது ஊதாங்குழல்னு ஒரு நம்ம கேள்வி, இன்னைக்கு அந்த ஊதாங்குழல் இருக்குதா? புத்தவங்க கலைஞர் காலத்துல தான் அது வந்து ஸ்டவ்ல இருந்து கொடுக்கறதுலேருந்து எல்லாமே செஞ்சிருந்தோம். ஸோ அங்கேருந்து ஆரம்பிக்க வச்சு பிள்ளைங்களை படிக்க வைங்க, படிக்க வச்சுன்னா நான் திருமண உதவி தரேன்னு சொன்னதுலேருந்து நான் சொல்றேன். நான் இன்னைக்கு பெண்களுக்கு உள்ளாட்சி அமைப்புல நம்ம வந்து இடஒதுக்கீடு தந்ததுலேருந்து, பெண்களுக்கு அரசு உத்தியோகத்தில் நம்ம வந்து இடஒதுக்கீடு தந்ததுலேருந்து, பெண்களை மேம்படுத்துகின்ற ஒவ்வொரு திட்டத்தையும் நாம் செய்கிறோம். அதனால தான் இன்றைக்கு 2 இலக்குல நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சியை நாம் எட்டி இருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது, இதை பெண்களும் சேர்ந்து உழைக்கின்ற காரணத்தினால்தான் இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். அதனால யார் என்ன விமர்சனம் செய்தாலும் எங்களை பொறுத்தவரைக்கும் திராவிட இயக்கம் என்பது எல்லோரும் சொல்றது மாதிரி தான், இந்த ஆட்சியை பெண்களுக்கான ஆட்சியாகத்தான் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதை தொடர்ந்து நாங்கள் செய்து கொண்டேதான் இருப்போம் என்று தெரிவிக்கிறோம். நான் நல்லா தெரிஞ்சுப்பேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்முடைய ஆட்சி பொறுப்புக்கு வந்த பொழுது நிதி நெருக்கடி எப்படி இருந்தது நமக்குலாம் தெரியும். நம்ம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6 மாதம் ஆட்சிக்கு வந்து 6 மாதம் கழிச்சும் பார்த்தீங்கன்னா அந்த பொருளாதாரத்தை சரி செய்கின்ற பணிகளை தான் நம்ம பல்வேறு பொருளாதார நிபுணர்களை கொண்டிருக்கின்ற ஒரு குழுவை கொண்டு வந்து அதன் மூலமாக ஒவ்வொரு திட்டத்தையும் இன்றைக்கு பார்த்து நம்முடைய தமிழ்நாட்டு முதல்வர் செஞ்சு அதை சரி செய்ததன் காரணமாகத்தான் இன்னைக்கு படிப்படியாக உங்களுக்கே தெரியும் எவ்வளவு நிதி நெருக்கடி இருந்தாலும் சொன்ன வாக்கை காப்பாற்றிட வேண்டும் என்பதற்காகத்தான் ஏற்கனவே ஒரு 1,13,00,000 பேருக்கு நம்ம வழங்கணும். இப்போ கூடுதலாக ஒரு 17 லட்சத்திற்கு வழங்கி இப்போ ஏன்னா பொருளாதாரத்தை சரி செய்ய கண்டிப்பாக அதை நாங்கள் செய்வோம் என்பதற்காக தான் இதனையும் நான் சொல்லிக் கொண்டிருக்கேன். அதில் யாரும் பயனாளிகள் விட்டு போகாமல் அனைவரையும் நாங்கள் வந்து இந்த உதவியை நம்ம வழங்கிட வேண்டும் என்பதற்காகத்தான் இப்போ 1,30,00,000 பேருக்கு நாங்கள் தொடர்ந்து வழங்கிட்டு இருக்கிறோம். இது தேர்தலுக்காக அல்ல. எந்த ஒரு ஆட்சியை வந்து ஒரு ஆட்சி மாற்றம் மேற்கொண்டு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாதுன்னு சொன்னாலும் அந்த ஆட்சியினுடைய அந்த காலம் என்பது 5 ஆண்டு காலம். அந்த 5 ஆண்டு காலத்தில் சொன்னதை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு ஆட்சியும். எங்களை பொறுத்தவரை இந்த 5 ஆண்டு காலம் மட்டுமல்ல, தொடர்ந்து அடுத்த 15 ஆண்டு காலமும் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி தான் ஆட்சி கொடுக்கிறது. டிசம்பர் அதுக்கான டெண்டர்லாம் விட்டாச்சு. அடுத்த மேக்ஸிமம் டிசம்பர் எண்டில் ஜனவரியில் வந்து நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரும் தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சரும் அதை வழங்க காத்து கொண்டிருக்காங்க. ஏன்னா மாண்பு தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் இதில் கண்ணும் கருத்துமாக அதை தொடர்ந்து இதில் வந்து கண்காணிப்பு மிக விரைவாக 2 பேரும் சேர்ந்து அதை வழங்குறாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.